ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆதியாகமம் 21 அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமுக்கு 75வது வயது இருக்கும் போதே கர்த்தர் அவன் வாழ்க்கையில செய்ய போகிற காரியத்தை வாக்கு தத்தமாக உரைக்கிறார். நிச்சயமாக சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஆண்டவர் நிச்சயமாய் அதை சொல்லுகிறார். சொன்ன வார்த்தையை எப்பொழுது நிறைவேற்றினார் தெரியுமா? ஆபிரகாம் கேட்ட நாளில் அல்ல, சாராள் எதிர்பார்த்த நாளிலும் அல்ல, தேவன் குறித்த நாளிலே. 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் குறித்திருந்த காலத்திலே. 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தாம் உரைத்தபடி செய்தருளினார். எப்பொழுது செய்தருளினார்? தேவன் குறித்திருந்த காலத்திலே. வாக்குத்தத்தத்தின் காலம் எது தெரியுமா? நாம் குறிப்பதல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் குறிப்பதும் அல்ல, தேவன் குறிப்பது. வாக்குத்தத்தம் காலாவதி ஆகாது. வார்த்தை நிறைவேறும். இயேசு கிறிஸ்து பூமியில வந்தபோது அவரை குறித்து சொல்லியிருந்த ஒவ்வொரு காரியம் நிறைவேற்றப்பட்டதை வேதம் காண்பிக்கிறது. நிறைவேறுகிறது, நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதப்பட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறினவைகள் உண்டு, நிறைவேற போகிறவைகள் உண்டு. நிறைவேறினவைகள் நிறைவேற்றப்பட்டது என்று அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்படும். நிறைவேற போகிறவைகள் நமக்காக காக்கப்படும். இதைதான் சாலமோன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். காலம் இருக்கிறது, குறித்த காலம், தேவன் குறித்த காலம், நாம் நிர்ணயித்த காலம் அல்ல, தேவன் குறித்த காலம். வார்த்தையை தரும்போதே காலத்தை குறித்து விடுகிறார். அந்த காலத்தில் தான் நடப்பிப்பார். நம்ம எவ்வளவுதான் அவசரப்படுத்தினாலும் இல்ல. வேதம் சொல்லுகிறது தேவன் சகலவற்றையும் அதின் காலத்திலே எப்படி செய்வார் தெரியுமா? நேர்த்தியாய். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொரு சமயம் உண்டு. எல்லாத்துக்குமே கர்த்தர் ஒரு வார்த்தையை உரைக்கிறார் என்றாலே அது எப்படி நிறைவேற வேண்டும் என்றும் எப்பொழுது நிறைவேற வேண்டும் என்று எல்லாத்தையும் கர்த்தர் பிளான் பண்ணி வச்சிட்டார். அவருடைய கரம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய காரியத்தை நிர்ணயித்து விட்டார். எப்பொழுது செய்ய வேண்டும் என்று டைம் செட் பண்ணி வச்சிட்டார். அந்த டைம் தான் நடக்கும். கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும் சகோதரா, நிறைவேறும் சகோதரி. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீ தாமதித்தாலும் காத்திரு. அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் உரைத்த வார்த்தையை நீர் உரைத்தபடி செய்வீர். அதை நீர் குறித்த காலத்தில் செய்வீர். அந்த காலம் வரை காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.